வெல்கம் டு royalTamil கிச்சன். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். சிக்கனை வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் ஒயிட் குருமா தான் செய்ய போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒயிட் சிக்கன் குருமா. அதுக்கு நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிட்டேன். ரெடி பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க இது தனியாக. இப்போ நம்ம இதுக்கு மசாலா பொருள் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். நம்ம இதுக்கு மசாலா தூள் நார்மலாக சேர்க்க முடியாது. நம்ம இதுக்குன்னு மசாலா அரைச்சி தான் நம்ம சேர்க்கணும். இப்படி தான் கரம் மசாலா அரைக்கிற டைப்பும். வேறு நிறைய ஏதாச்சும் சேர்த்தோம்னா நல்லா இல்லாமல் போயிடும். இல்லை கசகசாவும் வச்சுக்கணும். ஆனால் நான் கசகசா தேங்காவோட வச்சே சேர்க்க போகிறேன். அதனால் நான் இப்போ மசாலா தூள் அரைக்க போகிறேன். இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது வெள்ளை மிளகு. கருப்பு மிளகு சேர்க்க வேணாம், வெள்ளை மிளகு சேர்த்துக்கிட்டா நல்லா கலராக இருக்கும் ஒயிட்டாகவே. அதுக்காக 1.5 ஸ்பூனு 2 ஸ்பூன் வெள்ளை மிளகு சேர்த்துக்குங்க. ஏன்னா இதான் நம்மளுக்கு நல்லா காரம் கொடுக்கும் சிக்கனுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பட்டு மாதிரி பவுட்ரு பண்ணணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் வெங்காயத்தை அது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் அதுக்கு நல்லா அந்த வெங்காயமும் பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா சேர்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். அதனால் பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை, பச்சை மிளகா காரம் தான். இப்போ பச்சை மிளகாவே வெங்காயத்தையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது கடைசியாக சேர்க்குறதுக்கு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இது தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாதம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 20 முந்திரி. இதெல்லாம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது கூட இப்போ நம்ம கசகசாவும் சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட் அரைச்சி சேர்த்தா தான் இது ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொட்டிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நானுக்கு ரொட்டிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை மிக்சியில் நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல பேஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இவ்வளோ தான் இதுக்கு. இப்போ நம்ம ஈஸியாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு. அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, சிக்கனுக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ நான் சிக்கன் எடுக்கிறேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா அதை பொரிய விடுவோம். பொரிய விட்ட பிற்பாடு நம்ம இந்த நேரத்துக்கு நம்ம சிக்கனை தான் ஆட் பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கனை ரெடியாக கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையே இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல சிக்கனை இந்த இஞ்சி பூண்டோட வதக்குங்க சேர்த்து. நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சிக்கனை வதக்கின பிற்பாடு தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு முன்னாடி சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இன்னும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. தாளிப்புலேயே உப்பு சேர்த்து கடைசியாக உப்பு பார்த்துக்கலாம். இப்போ போதுமான உப்பு சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், எண்ணெயிலே சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தையும், ஏன்னா வெங்காயம் ஏற்கனவே வதங்கினது தான், வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இல்லை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இப்போ தனிப்பட்டமாக கொத்தமல்லி தூள் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட் சைடில் இது ஃபாரின்லலாம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. இதை வெங்காயத்தையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு வதக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் கைவிடாமல் வதக்கிக்குவோம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா தூள் அரைச்சி வச்சுருந்ததில்ல, அந்த பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ அரைச்சோமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குவோம். மசாலா நல்லா சேர்த்தா தான் வாசனையாக இருக்கும். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. விருப்பப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூடவே கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் வச்சு செஞ்சுக்கலாம். ஆனால் நான் யாரும் சேர்க்க மாட்டாங்க பெரும்பாலும், அதனால் நான் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தயிர், லெமனும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டேன். இப்போ நான் தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கிட்டு 4 பச்சை மிளகாய் இன்னும் காரத்துக்கு சேர்த்துட்டு இதை மூடி நம்ம ஒரு சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ குருமாவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணோம்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் நல்லா தண்ணி சேர்த்து வேக விட்டுருங்க சிக்கனை. இது
இதில் வந்து நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே இப்போ நம்ம பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்து வந்துருச்சு, நான் பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சேர்த்தோம்னா. இந்த குருமா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் சேர்க்குற எல்லா பொருளும் ஹெல்த்தியான பொருள் தான். ரொம்ப இயற்கையான முறையில் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். அதனால் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா கலக்கிட்டேன். புதினா ஆட் பண்ணோம்னா அது ஒரு ஸ்மெல் சூப்பர் வாசனையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டே வருது. கொஞ்ச நேரத்தில் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கனை வச்சு ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும், ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் குருமா. இதுக்கு ஒயிட் சிக்கன் குருமா. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி இப்போ நம்ம ரொட்டிக்கு வச்சு பரிமாறி சாப்பிட வேண்டியது. பரோட்டாக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பரோட்டாக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, நம்ம ஐட்டத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த பேஸ்ட்டு தேங்காயும் அந்த முந்திரி பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணுறதால கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.